என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். நம்மளுக்கு அங்க வந்து அடிக்குமா? ஆமா, நான் அங்க வரப்ப எனக்கு அடிச்சது. மலைப்பழம் அடிக்கும். அது அடிச்சு பாக்கி அந்த திருவான்கூடிக்கிட்டு போயிருந்தீங்கன்னா நாத்தர தான் அடிக்கும். கேட்கலாம் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்வியை. இந்த பழம். ஓ சரி சரி சரி. இது மலையில மட்டும் தான் விளையக்கூடியதுங்க. மலை வேற எங்கேயும் விளையறதுல போற நாடம் பழம். நாடம் பழம். இந்த வறட்சிலையும் இந்த பழம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு இருக்கிற பிரச்சனையில இப்ப இந்த டவுட்லாம் தேவையாடா? நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். இப்ப காவடிக்காக திண்டல்ல இருந்து ஒருத்தர் முக்கியமான பிரமுகர் வந்திருக்காரு. இவர் உண்மையாமே வந்து எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நகைச்சுவை உணர்வோட பழகக்கூடியவர். உண்மையாமே இவர் ஒரு ஃபிட்னஸ் ஆஃப் தி திண்டல்னே சொல்லலாம். அவ்வளவு உடம்பு ஃபிட்டா வச்சிருக்காரு. பாத்தீங்கன்னா இப்போல்லாம் சிக்ஸ் பேக் வைக்கிற ட்ரெண்டே இல்லைங்க. இந்த மாதிரி கொண்டு வரதான் ரொம்ப இளைஞர்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் ட்ரை பண்ணி வரல. அதுக்காக என்னென்ன முயற்சி எடுக்கிறாருன்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும். நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வேலை எடுத்து இன்னைக்கு நல்லா இருக்கிறேன் அன்னூர் காவடியில். அதனால் நான் இது மென்மேலும் வளரணும். இனிமேல் காவடி வேலு வந்து ரொம்ப விசேஷமான வேலு. நம்ம அன்னூர் காவடியோட வேலு வெள்ளி வேல் சொல்கிறீங்களா இல்லை இந்த மலர்வேல்? மலர்வேல் எடுத்துக்கிறேன். நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன். 2004 எடுத்தேன். சரி. இப்போ 2006 வீடு வாங்கினேன். எல்லாம் நல்ல வேல் ஷெட்டில், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாட்டுல இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலாளி. திரு கோவை சம்பத் மாமா அவர்கள் சொன்னார்கள், முருகனை நான் நேரில் கண்டேன். அந்த காட்சியை என் மனதை விட்டு என்று என்றும் நிலைத்திருக்கும், என்றும் அகலாது. எப்பா சாமி, போதுமுடா ஓட்டது, ரீல அந்து போச்சு. நான் நடத்துறேன். எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். எனக்கு தெய்வ தோஷம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ஒரு எஜுகேட்டட் பர்சன், ஓகேங்களா? நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஸரா லீவ் போட்டு இப்படி வந்து இருக்கு காவடி சிறப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து அப்பனா எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தா நீங்க இப்படி வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கடவுள் பக்தி தான். கடவுள் முருகருக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தானே வரும். என்னதான் படிச்சிருந்தாலும் ஆன்மீகங்கிறது வேற தானே. படிச்சவங்க சாமி மூடக்கூடாதுன்னு எதிரே இருக்குதா? நீ படிச்ச பொண்ணு வசதியா வாழ்ந்துட்ட பேசுற. நாங்க அப்படி இல்ல. 4 காசு சம்பாதிக்கணும்னா சாவணும். சம்பாதிச்ச காசை வீட்டுக்கு கொண்டாடுறதுக்குள்ள ரத்த அடிப்படணும். அதாவது நம்ம மண்டபம் பெருசுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இருந்தாலும் அந்த மண்டபம் பெருசா இருந்தாலும் அவரோட எவ்வளவு சௌரியமா தன் கால் நீட்டி ஒரு எந்த ஒரு இடர்பாடும் இல்லாம பொறுமையா வந்து தன்னோட பணியை செஞ்சுட்டே இருக்கிறாரு. வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் உன்னை விட்டு போகல. தேங்க்யூ. மழை மரத்துடன் வெட்டி வேற்கொழுந்து மாவிலை தோரணம் பவழ ஸ்தம்பம் நாட்டிய கூடம் பச்சை மரகதம் பதித்த செவர்களும் பசும்பொன் தரையில் பல வர்ண பொடியினால் பதித்த கோல. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், லெஸ் டென்ஷன். ரொம்ப எனக்கு பிடிச்சது. நல்லா சந்தோஷமா இருந்தோம். நல்லா தூங்குன படுத்து. இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க. இந்த முருகனால இந்த பக்தோடைகளும் நீண்ட ஆயுள் பெற்று நிறைய செல்வம் பெற்று வாழ்களுடன் வாழ்க அந்த இறைவனை பார்த்துக்கிறேன். ஒரு பொண்ணை மிரட்டி வர்றதுக்கு பேர் லவ் இல்லடா. உன் அன்பால சும்மா மிரண்டு வரணும். அதான்டா லவ். அன்பார்ந்த பக்த கோடி மக்களே, பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. வலிக்குது, அழுதுருவேன். இப்பொழுது நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து மார்க்கண்டேயனுக்கு தான் என்றும் 16ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். நானும் குழந்தையிலிருந்தே பார்த்துட்டு இருக்கேன். ஒரு 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் அப்படியே தான் இருக்காரு. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா. அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். இவரோட இளமையின் சீக்கிரத்தை பத்தி ஒரு சில வார்த்தை நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எங்க காவடியோட இளைஞருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அது வந்து லோரியல் டை தான் காரணம். ஒரு கவர்மெண்ட் சர்வன்ங்கிற மரியாதை பேசிக்கிட்டு இருக்கு. வவ்வாளுக்கு பிறந்த பயமில்ல. எட்டிக்கிட்டு மிதிச்சு தண்ணில அடிக்குள்ள போயிரு.
ஆஹா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டாயா. ஒன்றும் இல்லைங்க, நான் பேசாம ஒரு ஓரமாக நின்றுகிட்டு இருந்தேன் பார்த்துக்கிட்டு. அப்போ ஒரு சின்ன வயசுக்காரரு, அவரு எனக்கு முகம் எனக்கு இப்போ சரியா தெரியல, அவருக்கு மேலே ஒரு அருளோடு வந்து அவரு வர சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என் பின்னாடியே நடந்து வாங்கன்னாரு. நல்லபடியாக 2 குழந்தைங்க பிறந்து எங்கள் வீடு இன்னைக்கு சந்தோஷமா நிம்மதியாக இருக்குது. அண்ணன் தம்பிங்க என்னைக்குமே இந்த முருகனர்களால் ஒற்றுமையாக இருந்து வந்திருக்க மருமகளுங்களும் சேமமாக இருந்து அவங்க தாய் வீடு இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம ஒரு குடும்பம், எல்லாரும் இந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சுக்கிட்டு போறவங்க எல்லாத்துக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் கொடுத்து கடவுள் வழி நடத்திக்கிட்டு போகணும். அதுதாங்க எங்க ஆசை. அம்மா என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறீங்க தெரியலையம்மா. வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனா உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். அதெல்லாம் வெளியே நடமாட விட்டா பூமி தாங்காதுன்னு உள்ள ஒரு ஓரமா படுக்க போட்டு அன்னூர் காவடியில் வந்து உத்தரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சு வந்து நாங்கள் 8 வருஷத்துக்கு கீழே வியாபாரம் அப்போ ரொம்ப நொடிஞ்சிருந்துச்சு. அப்போ வந்து நான் வந்து விபூதியும் காணிக்கையும் வாங்கிட்டு போயிட்டு அப்போ எங்களுக்கு நல்லபடியாக வியாபாரத்தை படிப்படியாக சாமி வசதி கொடுத்துருக்குது. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நீங்கள் இவ்வளோ வருஷமாக இந்த காவடிக்கு வந்துட்டு இருக்கீங்க, இதனால் உங்களுக்கு நடந்த ஒரு நன்மை ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக தெரிஞ்சிருக்கும், இல்லை ஒரு அற்புதம் நடந்திருக்கலாம், அதை பற்றி ஏதாச்சும். இங்கே குழந்தையம்மார்கள் வருவதன் காரணத்தினால் அவர்களையும் பார்க்க வேண்டிய ஆவல் மீண்டும் மீண்டும் தூண்டுகிறது. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. இப்போ வந்து நம்ம முக்கியமான நபர், அமைதியின் சுரூபமே சொல்லலாம். அப்படி ஒரு அமைதி, இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட தான் பேச போறோம். வாங்க, நீங்க இப்ப பஞ்சாமிரத்தை கரைக்கிறத பத்தி உங்க ஒரு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம். பஞ்சாமிரதம் அன்னூர் காவடியில் ரொம்ப பேர் போனது, எல்லாம் கேட்டு வாங்குவாங்க. ஆமா, அனைவரும் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்பாங்க. எப்படி கரைக்கிறீங்கன்னு கேசிபில இருந்து கேட்டாரு. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரணரணமா ஆயிரும். யாருக்கு பால் மணக்குது பழம் மணக்குது பழனி மலையிலே. ஏன் கத்துற? நீ ஆளை விடு. எல்லா கடவுளுக்கும் முதல் கடவுளான விநாயகன் எல்லாருக்கும் தெரியும். அந்த விநாயகன் மாதிரி உருவத்தை கொண்டு உள்ள எங்கள் செந்தில் சித்தப்பா வந்து ஆறுமுக காவடி எடுக்கிறாரு. இதான் வந்து நம்ம காவடியோட முதல் காவடி. அதாவது ஆறுமுக காவடி வந்து எங்கள் காவடியில் ஒரே ஒரு காவடி தான் இருக்குது. அந்த காவடி வந்து எங்கள் தாத்தா எடுத்துகிட்டு இருந்தார், பி தாத்தா. அதுக்கப்புறம் அவங்க புதல்வர் 2 பேர் வந்து ரொம்ப அருள், இந்த முருகனோட அருள் எவ்வளோன்னு தெரிஞ்சு வருஷந்தோறும் ரொம்ப இந்த கலசத்தை வந்து காவிரி ஆற்றில் வந்து தீர்த்தம் எடுத்து திண்ணீரிட்டு ரொம்ப 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 பயபக்தியோடு எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து இந்த ஆறுமுக காவடி பற்றி ஒரு சில வார்த்தைகள் இருக்காங்க. அப்படியே படிப்படியா முன்னேறி 14வது கேள்விக்கும் நீங்க சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய். அப்போ முதல்லயே அந்த 14வது கேள்வி கேட்டீங்கன்னா 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இப்படியே போயிடுறேன். இதனாலதான் என் தமிழ்நாட்டை பார்த்து வேர்ல்டே நடுங்குது. இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா. எங்களது தந்தையார் அவர்களின் தாய்மாமன் திருச்சி VM திருவேங்கடசாமி செட்டியார் அவர்கள் மிகப்பெரிய திருப்புகழில் பாடி புகழ் பெற்றவர். அருள்மிகு கிருபானந்த பாரதியினுடைய மனதிற்கினிய நண்பரும் கூட. இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அடுத்தபடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. 3 பேர் சுற்றி உட்காந்துட்டு இருக்காங்க. அதில் இப்போதான் ஒருத்தர் கரைக்க ஆரம்பிக்கிறாரு. கேமராவை பார்த்தோன்னே உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. இது எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? இப்போ வந்து இது வந்து இத்தனை பழத்தை எடுக்கணும், இது கண்ணில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்ணில் பார்த்தாவே அதை வந்து சொன்னீங்கன்னா எங்களோட வருங்கால தலைமுறைக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಬರೋಕ್ಕೂ ಮುನ್ನ ತುಂಬ ಕಷ್ಟದಲ್ಲಿದ್ವಿ. ಫ್ಯಾಮಿಲಿ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಎಲ್ಲ ಇತ್ತು. ನಾವು ಇಲ್ಲಿಗೆ ಸುಮಾರು ಒಂದು 20 ವರ್ಷದಿಂದ ನಾವು ಕಾವಡಿಗೆ ಪ್ರತಿ ವರ್ಷವೂ ಬರ್ತಾ ಇದ್ವಿ. ಬರೋದ್ರಿಂದ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಚೆನ್ನಾಗಾಗಿದೆ, ಮತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ಗೌರ್ಮೆಂಟ್ ಜಾಬ್ ಆಗಿದೆ, ಮಗಳಿಗೆ ಮದುವೆ ಆಗಿದೆ, ಮತ್ತು ಮೊಮ್ಮಗು ಆಗಿದೆ. ನಮ್ಮ ಫ್ಯಾಮಿಲಿ ಎಲ್ಲ ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀವಿ. ನೀ ಪಡಿಚ ಸ್ಕೂಲ್ ಅನ್ನ ಹೆಡ್ ಮಾಸ್ಟರ್
ஒரு மணிலேருந்து கரைச்சிட்டு இருக்கிறோம். 11 மணிலேருந்து கரைச்சிட்டு இருக்கிறீங்க? 11 மணிலேருந்தா 11 மணிலேருந்து கரைச்சிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. அனைவரும் பஞ்சாமிரதம் நல்லா வந்திருக்கு. என்ன ரொம்ப சிரமப்பட்டு கரைச்சிருக்கோம். உங்களுக்கு அந்த திருப்தி இருக்குதா? ரொம்ப திருப்தி இருக்குது. முருகனோட அருளால பஞ்சாமிரதம் நல்லா அழகா வந்திருக்கு. நல்ல பாடியை மெயின்டைன் பண்ற? ஆமா சார். நிறைய ஓட்ஸ் சாப்பிடுவியோ? நிறைய ஓட்ஸ் கஞ்சி கெல்லாக்ஸ் இது மாதிரி சாப்பிடுவியான்னு கேட்டேன். தீபங்கள் மணிகளும் அசைய பந்தி பந்தியாய் பாயை விரித்து உத்தரணியுடன். தக்காளி சாதமா? நான் ஏதோ நேரத்தை பார்த்துட்டு பிரியாணி நினைச்சிட்டேன். நாக்க நெருக்கி நாக்கி தான் போகணும். தேவர் பிலிம்ஸ்ல மட்டனும் சிக்கனுமா சாப்பிட்டு நாக்கு ருசி கொடுக்குறது. வேணுகோபால் செட்டியார் அவர்களும் சின்னதுரை செட்டியார் அவர்களும் பி விஸ்வநாதன் செட்டியார் அவர்களும் எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் தீபாவளி தைப்பொங்கலோட ஒரு காவடின்னு ஒரு பெரிய ஒரு இதாக இருக்குது. அதை நான் நினைச்சு பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இங்கே குழந்தையம்மார்கள் வருவதன் காரணத்தினால் அவர்களையும் பார்க்க வேண்டிய ஆவல் மீண்டும் மீண்டும் தூண்டுகிறது. என்னப்பா அது? குழந்தையாவ பாதுகாக்கணுமப்பா. என்ன இந்த பாளையத்துல குழந்தைய மேல எவனுக்குமே பாசம் இல்லையா? நீ எல்லாம் வளர்ந்துருக்க, உனக்கு கூரை இல்ல. குழந்தையா முக்கியமாப்பா. குழந்தையாவப்பா. பன்னீர் அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து தேவரின் குலம் காக்கும் வேலையா. இப்பொழுது நம்ம காவடியின் கர்நாடக இசை கலைஞர் சீனிவாசன் அவர்கள் தனது பாட்டை புலந்து கட்டி கொண்டிருக்கின்றார். அவர் பாட பாட பக்தர்கள் அனைவரும் உருகி கொண்டிருக்கின்றனர். நீங்கள் பாடலாம். இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க பயந்து. தைப்பூச திருநாளில் தேவர்கள் கொண்டாடும் பக்தியின் விளையாடும் கந்தையா. நீங்க இந்த இவ்வளவு குரல் வளத்தை எப்படி வச்சிருக்கீங்க? இது குரல் வளத்தை 2 பேரும் என்னை தடவோட்டே நிறுத்தி வச்சிட்டாரு எங்க பாலண்ணே. என்ன பேச வச்சிரியா? இன்னொரு தடவை இந்த பக்கம் நான் உன்னை பார்த்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். இப்போ 3 பேர்த்துட்டு ஒரே நிமிஷமா பேட்டி எடுக்கணும். இப்போ வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து பஞ்சாமிரத்துக்காக பழம் உரிச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? 3 பேர் ஒன்னா சொல்லுங்க. நிறைய பேர் உச்சத்தை சீக்கிரம் விளையாமா. அப்பா உலகத்துல யாரும் கண்டுபிடிச்சு போட்டாங்க பொறுக்கடியான்னு. இந்த வார்த்தையை கேட்டவனே அக்கா முகத்துல சிரிப்பா பாருங்க. கரைக்க முடியாது. எங்கனால சின்ன ஹெல்ப் வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குறோம்ல. சூப்பரே. அதாவது பரவாயில்ல, சின்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிக்கிறாங்க. அக்கா நீங்க அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. பழம் நாங்க உரிக்கிறதுனால தான் பஞ்சாமிரதமே ருசி வருது. ஆஹா, என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு நன்னாரி பயல. பெரிய மனுஷன், இந்த நியாயத்தை நீனே கேளுனே. பேசாம போய்கிட்டு இருந்தேன், வந்து இடிச்சு புட்டு எதுவுமே பேசாம நிக்கிற. இதே நம்ம இடிச்சிருந்தா நம்மள விடுவாங்களா? வேண்டும் கண்ணே நீ வேண்டும் கண்ணே
பூங்குயிலே பூங்குயிலே தேதி ஒண்ணு கேளு, உன்ன மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாடு. எப்பா சாமி போதும்டா ஓட்டது ரீல் அந்து போச்சு. பச்சைப்பட்டினா உப்பு எதுவுமே சாப்பிடாம பால் மட்டும் பழம் மட்டுமே சாப்பிட்டு வர்றது. அந்த முருகனை நினைச்சிட்டா அந்த பச்சைப்பட்டினி இருந்துட்டா அவருக்கு தெம்பு, அவர் வீட்டில் உடம்பு சரியில்லை மாத்திரை சாப்பிடணுமோன்னு நினச்சிட்டு இருப்பார். அந்த காவடி அந்த காவி வேஷ்டி கட்டி காலையில் புறப்பட்டார்னா அவருக்கு அந்த தெம்பு எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. சாமி என்ன ஆகாரம் சாப்பிட்றீங்க? அதாவது அதிகாலையில் நன்றாக காய்ச்சிய பசும்பாலில் பாதாம் பருப்பும் பிஸ்தா பருப்பும் கலந்து 1/2 லிட்டர் பாலை அப்படியே குடித்து விடுவேன். மதிய வேளையில் கொள்ளினால் தயார் செய்த கூளை 2-3 சட்டிகள் மடக் மடக் என்று குடித்து விடுவேன். உள்ளுனா இந்த குதிரை சாப்பிடுமே அதானே? அதேதான். மாலை வேளையில் 1/2 கிலோ பேரிச்சம்பழத்தை நை 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 என்று நைத்து 2-3 கபாலங்களை விழுங்கி விடுவேன். எல்லாம் லிங்கேஸ்வரனின் செயல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூஜை நடந்த உடனே எல்லாம் மடிப்பெத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அரகர வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் சிவனே முன்னடவோ இசி மசியாரோ மசி மசித்தாரோ நாகசாக்கி ஹீரோஷிமா நாகசாக்கி அக்கிரோவா குருசோவா நேஷனல் பேனசோனி ஜப்பனப்பா கூடம் பச்சமரகதம் பதி. மாப்ள நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்ள. இது போக இந்த நம்ம தெலுங்கு செட்டியார் காவலியில காவலி வளர்த்து கடத்த ரொம்ப அதிகமா செய்யறாங்கன்னு சொல்லுவாங்க. பொண்ணு ரெடியா? பொண்ணு ரெடியாகி 3 மாசம் ஆச்சு. மாப்பிள்ளையும் ரெடியாகி 6 மாசம் ஆச்சு. இங்க செய்யறவங்க டிஎஸ் மாமா தலைமையில செய்யறது அவரை கூப்பிட்டு அப்பள கூட என்ன தூள் மைசூர் பாக்கு வாங்கி போவந்தியா? ஐயோ இப்பதான் குப்பையில கொட்ட. என்ன சார் தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. இருங்க. ஐ அம் வெரி ஹாப்பி. ஸ்டார்ட் மியூசிக்.